என் நேம் விஷ்ணுகுமார். ஸோ எங்கேருந்து வரீங்க? நான் சென்னை மாதவரத்துலேருந்து வரேன். Code19 ஐடி அகாடமி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படின்றது என்கிட்ட நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே ஒரு 3-4 இன்ஸ்டியூட் போய் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம மற்ற இடத்துலலாம் போய் பார்க்கும்போது ஏன் இங்கே ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். மெசேஜ் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 2 டேஸில் எனக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 1 hour செஷன் மீட்டிங்கில் வந்து லைக் ஃபவுண்டர் சுதாகர் ப்ரோ வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இவன் தான் ஒரு ஐடி பேக்ரவுண்ட் தான் வரேன், பட் எனக்கே வந்து ஒரு நாலேஜ் இல்லை அதில் அவ்வளோவா. ஸோ சுதாகர் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ லைக் இங்கே எதுவுமே ஃபீ எதுவுமே கிடையாது, அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ மட்டும் தான் வாங்குறாங்க 5000 அதுவும். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. நான் என்னோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாக வந்து அவனை கூட்டிகிட்டு வரும்போது நான் டேரெக்டாக வந்து பேசின பிறகு ஒரு ஹோப் கிடச்சிது. ஸோ நாங்கள் பேசின விஷயத்தை வீட்டில் சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்பலை, ஸ்கேம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நான் ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணாலும் லைக் அவங்க ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டு படிக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேரக்ட் டீச்சிங் தான் இருக்குது. அண்ட் இந்த 5000 கொடுத்து சேர்ந்ததுமே நான் ஒரு ரிஸ்க் எடுத்து சேர்கிற மாதிரி தான் சேர்ந்தேன். பட் சேர்ந்ததுக்கு செம ஒர்க். நான் மெயின்டெனன்ஸ் ஃபீ சொல்லும் போது கூட ரொம்ப பெருசாக எதுவும் நினைக்கல. பட் இங்கே வந்து பார்க்கும்போது டெய்லி ப்ரொஜெக்டிவ் செஷன்ஸ் அண்ட் நமக்குன்னு ஒரு செப்பரேட் ஐடி கார்டு அண்ட் Code19 டிஷர்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அக்சஸ் கார்டு கொடுக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது லைக் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பண்ணாதெல்லாம் இங்கே பண்ணும்போது எனக்கு அது ஒரு மாதிரி லைக் இந்த 5000 இவ்வளோ பண்ண முடியுமான்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னொருக்கு தோண்டிட்டே இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃபன் ஃப்ரைடே செஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் லாஸ்ட் 2 வீக்ஸில் போகும்போது அதுவும் செம ஒரு லைக் நம்ம படிப்பு மட்டுமே இல்லாமல் நமக்குன்னு ஒரு ஃபன் பார்ட்டும் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கப்பா? அதான் ஈவன் தான் நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. நான் இங்கே வரப்போ வந்து அவருக்கு லைக் ஃபஸ்ட்டு வீக் எடுத்தோடனே வந்து மற்ற இன்ஸ்டியூட்டில் எப்படின்னா போனோடனே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் பிரித்து டக்குன்னு HTML ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. லைக் பேசிக்லேருந்து நம்ம போகணுன்றதால அந்த ப்ரெப் ஒர்க்னு ஒரு 1 வீக் கூப்பிட்டு போனார் சார். ஸோ அந்த 1 வீக்கில் வந்து எனக்கு இத்தனை வருஷம் நான் 3 years நான் என்ன படிச்சனோ அதை விட எனக்கு இப்போ தான் எனக்கு கிளியராக புரிஞ்சு நான் அந்த ப்ரெப் ஒர்க்கே வந்து நான் மேக்ஸிமம் லெவல் ப்ரோக்ராமிங் நாலேஜை கெயின் பண்ணியிருக்கேன். அவங்க டீச்சிங்ன்றது வந்து எனக்கு அது என்னன்னு தெரியல, அது யூனிக் வேவாக இருக்குது. ஏன்னா ஒரு செமிகாலன் விட்டால் கூட ப்ரோக்ராம் எவ்வளோ மிஸ்டேக் வரும்ன்றது தெரியும். ஸோ அதையும் வந்து நமக்கு தியரட்டிக்கலாக எழுதுன்னு சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகே, நம்ம பண்ண மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்ண வைக்கிறாங்க, அதை நம்ம மறுபடியும் பண்ண மாட்டோன்றது. டீச்சிங் மெத்தட்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அது சொல்ல போனால் வந்து சுதாகர் தான் இப்போ லைக் எங்களுக்கு ஃபஸ்ட் வீக் எடுக்கிறார் ஃபவுண்டர். ஸோ அவரோட டீச்சிங் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, என்ன டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஏன்னா ஒரு யூனிக்காக இருக்குது. மற்றவங்க சில பேர் வந்து வந்தால் ரொம்ப டீட்டெயிலாக எடுப்பாங்க, சில பேர் வந்தால் சும்மா எடுக்கணும்னு எடுப்பாங்க. இவர் வந்து அந்த இன்ட்ராக்டிவ் செஷனாக வைக்கிறார். இவர் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ அந்த இன்ட்ராக்டிங் செஷன்றது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் வைக்கிறது மூலிமா எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் ஷேர் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லையன்றதை ரெக்டிஃபை பண்ணது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கற்றுக்கிறதுன்றது ஒரு புது விதமான விஷயமா இருக்குது.